வணக்கம் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் தான் உங்கள் குட்டி பாண்டி பேசுகிறேன். இல்லை வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அவரு வந்து பார்க்கவே இல்லையே. பார்த்தா தானே தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? அவரா அவரு என்ன பண்ண போறாரு? அவன் ஊசி போன தேங்காய் முடிக்கும் சுண்டலுக்கும் எவ்வளவு தூக்கி காமிச்சாலும் போய் பார்ப்பான். பாத்தியா? ஒன்னமேரி ஆடுறா. ஒன்னமேரி ஆடாடி. நல்லா புடிச்சிட்டு வந்துட்டேன். ஆமா. சரி மச்சா. அப்படியே போட்டு அப்பா அப்ப எங்க போனா மைக்கு வந்துரும். ஐக்கு தண்ணி நாடியே நீங்க சொன்ன மாதிரியே அந்த ரயில் வந்துட்டோம். ஆமா. யாரை பார்க்கணும்? பகவான் பார்க்கணும். பகவான் ரயில் எழுந்துறீங்க. ஆமா. அது என்ன பார்க்கணும்? அப்புறம் பார்க்கணும். முதல் சாப்பிட பார்க்கணும். அப்புறம் ஏய் பாத்து எதை போய் சும்மா இறக்கணும். நான் நிக்கி விடுவேன். அவன் வேற நான் சொல்ல அவனுக்கு பேர கல்யாணம் அவனுக்கு. சரி அப்புறம் முடிக்கிறது போய் பகவான்கிட்ட போய் என்ன பண்ணு அன்னைக்கு உன் அம்மாடி அப்படி படுத்து நம்ம 2 பேரும் மட்டும் வெளியே படுத்துக்கீங்க. காவலுக்குடா காவலுக்கு படுத்துக்க. ஏன்னா இது சொன்ன காவலுக்குல நீ போடுற நான் போய் பகவான் ஆமா ஆமா பார்த்துட்டு வாங்க. நான் பேச வரைக்கும் எடுத்து ஓகே சீக்கிரம் பார்த்துவாங்க. வணக்கம். எனக்கு ஒரு தண்ணிக்கு ஒரே ஒரு தண்ணி அழுவா சொல்லுமா? வேற இல்லையா? இல்ல ஒண்ணே ஒண்ணுதான். ஒரே தங்கச்சி தானா? ஆமாங்க. அது வீட்டுல நாட்டிய கத்து கொடுத்தா பகவான் ஏன்னா உலகத்தை காத்திருக்கீங்க. உங்க முன்னால அண்ணா ஏதோ ஒரு சாமான கொடுத்து என் தங்கச்சி வச்சு போச்சுக்கலாம்னு. உன் தங்கச்சி முத இங்கதான் ஆடுறது, வேற எங்கேயும் ஆடிக்கலாம். கடவுளே கடவுளே உங்களுக்கு முன்ன ஆடிட்டு தான் அப்புறம் ஆடிட்டு கேள்விப்பட்டேன். இல்லை இல்லைங்க கிடையாதுங்க. கடை அது பரிசு. அது என்ன மூஞ்சி சாத்து ரெண்டு கூத்தாட போகுது? அப்படி இல்லைங்க. ஏண்டா அப்படித்தானே கேட்கணும். அப்புறம் எதை பண்ணுறது சீக்கிரம் கேளு மாமா. போயிடணும்ல. எவ்வளவு நேரம் கத்துக்கிறது? கம்ப்யூட்டர் இருக்குல்ல போயிடலாம். உங்க முன்னால நாட்டியம் ஆடணுமா? ஆட சொல்லுங்க. பாக்குறேன். சொல்லுங்க பாத்துறோம். நாட்டியம் நல்லா இருந்தா பெருமானம் தரேன். என்ன செய்யணும்? சும்மா இந்த புதில சரிங்க. அப்புறம் மோசமான ஆளு உன்னை குதிச்சுட்டு விட்டுருவாரு. அதோட எதிர்பார்க்கிறேன். எத்தனையோ கோபால பாக்குறாரு. சரி இப்ப என்ன நீயா பாடியா இல்லைன்னா பாடியா? நீ ஃபர்ஸ்ட் பாடுவியா? நான் ஆடுவேன் அவரு கூட. சரியா? சரி நான் பாடுறேன். ஆடுவீங்களா? புதுப்பட்டு பாரு. அழகான பொண்ணுதான்
இல்ல உனக்கு எப்படி இருக்கு இப்ப? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அந்த பொண்ணை பார்த்தா ஆமா. அடி முகத்தன் மோகம் இங்கிதா இவள் முகத்தினாலே கண்டு என்னடா இது? அந்த ஆளு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு சொல்லி அந்த நேரம் ஒதுக்கிட்டு இங்க வந்து புடிச்சிட்டு என்ன பண்றாங்க? எடா உட்காரு. மாடா நான் சொன்னா என்னடா சொல்லும்? தங்கச்சி கூட்டி கொடுத்து திங்கிறியா? ஏன்டா உட்காரு. எங்க அப்பா சொல்லிட்டு ஆடிட மாட்டேன் தெரியுமா? சரி. தம்பி, ஓ, இந்த வாத்தி கல்யாணம் பண்ணி 10 வருஷம் வரைக்கும் எங்க இருக்கிறதா தெரியாது. ஏண்டா அப்படி உட்கார்ந்து இப்படி போ. ஏ கையில உன்னை நான் என்ன சொன்னேன்? என்ன செய்யணும்? நீ போய் கட்டி பிடிக்கிறா அவங்க பிடிக்கிறா அப்புறம் நம்ம என்ன சொன்னீங்க? நீங்க மயக்க சொன்னீங்க அவரை. மயக்க அவர் சொல்லுங்க. எப்படி மயங்குவாரு? வரணும். எதையோ வச்சு அழுத்தி அவரை மயக்கி தவை கொண்டு வரணும்ல. ஆமா அதுதான். அதுதான். என்ன அது சித்திரம் கட்டியிலே அவன் வேற பூனை பார்க்கறான். என்னடா என்னது? கொல்லாத விடுற போது. என்னடா நடக்குது? இவரு எந்த கண்ணுல விடுறாங்க? இவனுக்கு எதுவுமே தெரியாதா? நீ தானே கூட்டி கொடுத்த. காடி விடுவாங்க சொன்னீல. உங்க இடத்துல போடுறான் பாரு. அவன் உட்காந்து வயதான தொங்குடா. உங்க எனக்கு யார் மாமாவா பார்த்தா? நின்று நீ போகடா அப்புறம் நான் இருக்கிறேன் தொங்குடா, தொங்குடா. உட்காரலாம். இல்லை ஆ இது உலகத்துல ஏன் நடக்குது? ஆ உட்காரு தானே. ஏன் நடக்குது? எதுக்காக நடக்குது? ஏய் இது இப்பொழுது நடக்கும் என்று அப்பேற்பட்ட யார் அவரு? இந்த உலகத்தை காத்து கேட்கிறீர்கள். ஆமா. உலகத்துல என்ன நடக்குது? அதான் அவருக்கு கேட்கிறேன். நமக்கு தேவை கிடையாது. சரி ஆசைப்படுறாரா? முதல் சம்பவம் அடிக்காம கண்ணை இப்படியே போங்க. காலைல நான் உங்களை வந்து ஏய் அக்கா உன் தங்கச்சி கூப்பிட போடா. நைனா நீ தானே கூட்டி கொடுத்த. கூட்டு கூட்டி விட்டுட்டு ஆட டான்ஸ் ஆட சொல்லி. அப்படி இல்ல ஜெயலலிதா ஆ உடனே உருவாக்குறத ஆமா பரமக்கடவுள்
தெரியும். ஆமா. திரும்ப நீ அந்த பழைய உருவம் ஒண்ணுனா வரும். அருமையா வரும் சுவாமி. அதுக்காக போய் சொல்லிட்டா நீ போய் கட்டி பிடிச்சி இது பிடிச்சி. நான் கட்டளை மீற மாட்டேன். சரி சொல்லுங்க. அவருக்கு வேற இஷ்டமா? இஷ்டம் தான். அதை கேட்டு முத சாமம் அவர் எடுத்துறாரு. ரெண்டாவது சாமம் நான் பார்த்துக்கிறேன். சாமானா சாமானடா சாமானத்தான் மூணாவது இல்ல இல்ல இவன் மீன் குட்டி மீன் எடுத்து சாமம்டா சாமா இல்ல காது கேக்குதான் செக் பண்ண ஆடா சரி அது காது அவர் கேட்காரு. சரிப்பா. அதனால இவன் ரெண்டாவது சாமம் ஆமா வர சொல்லு அங்க பாத்துக்குவாங்க. சாமாங்கிறான் நான் சாமங்கிறோம் சாமாங்கிறான். முதல் சாமம் ஆமா 1 மணி. ஆமா ரெண்டாவது சாமம் 3 மணி. 12 ஆமா மூணாவது சாமம் 3 to 6 6 முடிச்சு போடலாம். 4 சரி சாமி சாமி என்ன பிடிச்சிருக்கா ஐயா? பிடிச்சிருக்கா? ஆமா. வரீங்களா? அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன தெரியுங்களா? இருக்குதா? நீங்க வெள்ளிமலை அடிவாரத்துல கொடுக்கப்படுற மாளிகையில வர கொடுக்க பிறந்த மாளிகை அப்படி நேரலாம் ஆடும். எட்டாம் நம்பர் வீட்டுல ரெண்டாவது பூஜைக்கு ரெண்டாவது சாமத்துக்கு சாமி வரீங்களா? காத்திருப்பேன். நீங்க வரும்போது மாசமா சம்பளம் வாங்கல இருந்தேன்னா கொஞ்ச நேரம் விடுங்களா? நீங்க வாங்குற சம்பளத்துல சொக்க பண்ணாம ஏடிஎம் கார்டையும் சம்பள கையில கொடுத்துருவீங்க. அப்புறம் எந்த வாய் கட்டுறீங்க நீங்க வாங்க காத்திருக்கேன். சரிங்களா? பாய் 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 பாய். என்ன சொன்னக்க மாதிரி வணக்கமே பாத்தா போடா கூட்டி கொடுத்தா உட்காந்து போடா. நான் என்ன சொன்னேன் நீ எழுதி போடுவாங்க வாய்க்கார கேட்கல. சரி அப்ப இப்ப யாரு முதல் சாப்பிட்டு யாரு வரா? ஆமாம் நான் ஒரு பாப்பாவை சின்ன பாப்பா வச்சுட்டு இதை வச்சு தான் பழச்சிக்கிட்டு இருக்கியா? ஏன்னு கேட்டா நீ வந்து நாங்கள் ஆட்டாட்டு வந்து பாப்பா அசந்து தூங்கி போச்சா? தூங்கி போச்சு. சரி அப்புறம் நீங்க சர்வசாலமா இருக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை. முதல்ல சாப்பிட்டு வயிற்று தம்பு தான் முதல்ல பண்ணணும். ஆமாம் ஆமாம். எப்படியே வயிற்றுல தம்பு இருந்தாதான் சத்து இருந்தாதான் எல்லா வேலையும் ஒன்றும் பண்ண முடியாதனால அரிசி தீர்ந்து போச்சு. தீர்ந்து போச்சா? கடையில் போய் வாங்கிட்டு வர முடியாதா? அதனால என்ன பண்ணணும்? உன்னோட பிரச்சனை இருக்கு. அதை குத்திங்கன்னா நீங்க குத்து கொடுத்தீங்கன்னா பாப்பா படைச்சி அது அரிசி கட்டு வேற ஆக்கி உடனே சாப்பாடு சமைச்சு 2 பேர் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அப்படியா? அதனால அம்மா அந்த நெல்லையாடி சரி அடிச்சு ஆசை இருக்கா? இருக்கு. எனக்கு ஆசை இருக்கா? இருக்கு. இருக்கணும்னா ஆடி களைச்சு போயிட்டேன். சாப்பாடு எதுவுமே இல்ல. இல்லையா? நான் கொஞ்சம் நெல்லு குடுக்குறேன். இடிச்சு அரிசி தவிடு ஆக்கி விடுங்க. சமைச்சு சாப்பிட்டு 2 பேரும் அதுல எந்த மாத்தமும் இல்ல. செய்யுங்க. சந்தோஷமா இருக்கிறேன். சரி. இந்த மூலை போ இந்த மூலை போட்டு அந்த மூலை போட்டு தள்ளி போட்டு Yeah.
சுவாமி நீங்க யாரு? நான் பரம கடவுள். படியாளுக்கு பரம கடவுள். ஆமா. பாம்பர மக்கள் பார்த்தா இந்த மாயாவதி ஒரு பரம கடவுளை குடும்பம் பண்ண நினைப்பாங்க. அது முடியாது. அந்த சேலையை கட்டிக்கிட்டு நீங்க திடீர்னு இப்ப நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க. ஆமா. அதாவது நீங்க பாமர மக்கள் எல்லாம் பார்த்தா மண்டையில கூட அடிச்சுக்கணும். நீங்கள போறவங்க. ஆமா. நீங்க 2 பேரும் ஆம்பளை பொம்பளை இருந்தா. ஆமா. ஏன்னா இந்த கைது இந்த சின்ன வயசுல ஒரு ஆளை வச்சிருக்கு அப்படின்னு தப்பா சொல்லுவாங்க. நான் சொல்றது என்ன செய்யறேன்? சேலை கட்டிக்கிட்டு. ஆமா. சரி பொம்பளை தான் 2 குட்டிங்க. ஆமா. அப்படின்னு பாத்து. ஆமா. பாக்குறவங்களுக்கு தப்பா நினைக்கப்பட்ட. ஆமா. உள்ளுக்குள்ள இருக்கும். ஆ. அதனால சேலை கட்டி அப்படியானா நீ சொல்ற வார்த்தையும் ஒரு நல்ல வார்த்தை தான், தந்திரமான. ஆமா. கட்டி எப்படா பாரா கேட்ட பரம்டா வருது முக்காடு பண்ணுமாமா வரது திருப்பி வர முக்காடு உனக்கு பரம கடவுள் எங்க வந்து என்ன வேலை பார்க்க தெரியுமா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தெரியாது. தெரியாது. எத்தனை பிள்ளை இருக்கு? எனக்கு 2 பிள்ளை இருக்குல. இந்த உலக்க தெரியும் எப்படி இருக்கு? இங்க பாரு. நீ குச்சி இப்படிதான் என்னடா அடல் கிடக்குது பொம்பளை எங்க வந்த என்ன ஆட்டம் போடுறது ஆட்டம் வீட் பண்றியா இப்படி வளர்த்து சுத்தவங்களா வர சொன்னேன் இப்படி சுத்தனாங்க இப்படி குத்த குடிச்சுக்காது குத்தனல்ல குத்த குத்தன மறக்க அப்படி பிரிஞ்சு போவா குத்த வலிக்குதுல்ல 2 பிள்ளை இருக்குல்ல நீ படியில பரமக்கடவுள் தானே இப்படி வேலை நீ செய்யலாமா செய்யக்கூடாது நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் நீ இப்படி வேலை செய்ய நல்லா குடுக்கலனா 5 கிலோ கவுர்னா படியா வந்ததுதான் மக்கள்லாம் சாப்பிடுதா அடியெல்லாம் அழகிறியா நான் நல்லவங்களுக்கு நிறபடி அளப்பேன் தீயவர்களுக்கு குறைபடி அளப்பேன் ரைட்டு ஒரு ஈஸ்வரனே படைக்கப்பட்ட ஈஸ்வரனே பொண்டாட்டி 2 பொண்டாட்டி இருக்குல்ல கங்காதேவியில தலையில வச்சிருக்க ஈஸ்வரி எங்க வச்சிருக்க இடபாகத்துல வச்சிருக்க 2 பேர் இருக்குல்ல இவளை பார்த்து நீ ஆசை விட்டு வந்திருக்க கொஞ்செல்லாம் எதாலும் அடிக்கலாம் தேவையில்லாத வேலை வந்து மாட்டிக்கிட்ட சரி ஆமா குத்த தூக்குறாரு